ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலா யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய அப்டேட் நியூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காலேஜ் ரீஓப்பன் வந்து டிசம்பர் 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கன்ஃபார்மாக எந்தெந்த காலேஜஸ்க்கு வந்து அப்படி ரீஓப்பன் ஆக போகுதுங்கிற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 16 வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் வந்து ரீஓப்பன் பண்ணுறதா வந்து ஒரு நியூஸ் இருந்தது. ஓகேவா, ஒரு ஆர்டரை ஜிஓவே போட்டாங்க கவர்மெண்ட்டில். ஆனால் வந்து பெற்றோர்கள் மத்தியில் வந்து அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்ததுனால ஸ்கூல் ரீஓப்பனிங் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 9 பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டிருந்தாங்க. பேரண்ட்ஸ் எல்லாமே அவங்களுடைய கருத்துக்களை வந்து ஓப்பனாக சொல்லலாம். அதை பேஸ் பண்ணி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண முடிவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சைடில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து அந்த மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து இல்லை, ஸ்கூல் வந்து இப்போதைக்கு திறக்க முடியாது, ஏன்னா தீபாவளி இது மாதிரியான கூட்டங்கள் அதிகமாக கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் வந்து ஸ்கூல்லலாம் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா கொரோனா பரவிருச்சுன்னா ப்ராப்ளம் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி பெற்றோர்கள் மத்தியில் வந்து பெற்றோர்கள் அபிப்பிராயம் சொன்னதுனால அவருடைய கருத்துக்களின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஸ்கூல் திறக்கிறது இல்லை, எப்போ அந்த சூழ்நிலை சாதகமான சூழ்நிலைக்கு வருதோ அப்போ திறக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, மகிழ்ச்சியோடு தீபாவளி கொண்டாட போகிறாங்க. அதே நேரத்தில் கல்லூரிகளுக்கு வந்து காலேஜஸ்க்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களும் வந்து கல்லூரி சம்மந்தப்பட்ட நபர்கள்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பீனியன் கேட்டிருக்கிறதா கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நவம்பர் 16 வந்து காலேஜஸும் ரீஓப்பன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சேம் டைம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிசம்பர் 2 காலேஜஸ் வந்து ரீஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் என்ன அப்படின்னா, நவம்பர் 5 வந்து யூஜிசி வந்து கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் வந்து திறக்கிறதுக்காக ஒரு எஸ்ஓபி கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் யாருக்குங்கிறது கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேவா, யாருக்கெல்லாம் கல்லூரிகள் இருக்கும் அப்படின்னா, ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எம்ஃபில் பிஹெச்டி பண்ணக்கூடிய ஃபுல் டைம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் டிசம்பர் 2 காலேஜ் இருக்கும். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து காலேஜஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிளாஸஸ் வந்து காலேஜ் இருக்கும், கிளாஸஸ் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இருக்குங்கிற மாதிரி அறிவிப்புகள் வரல. இப்போ சொல்லியிருக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா பிஜி டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தான், அதாவது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் அதில் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஆர்டரில் இன்னும் கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அல்லது இன்ஃபர்மேஷன் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ஆர்டராக வரும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் அப்படிங்கிறத வந்து இன்னொரு தடவை கூட நான் சொல்லிடுறேன். ஓகேவா, ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ அதாவது அனைத்து ஆராய்ச்சி மாணவர்கள் மற்றும் முதுநிலை இறுதியாண்டு பயிலும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மாணவர்களுக்கு மட்டும் கல்லூரி பல்கலைக்கழகங்களை டிசம்பர் 2 முதல் திறக்க உத்தரவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி மாணவர்கள் எம்ஃபில் பிஹெச்டி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, அதே நேரத்தில் பிஜி ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மாணவர்கள்னாவே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து கைட்லைன்ஸ் அப்படிங்கிற அவங்க ஓப்பன் பண்ணக்கூடியது டிசம்பர் 2 கல்லூரிகள் திறக்கப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பின்னர் அதனுடைய திறப்பு தேதி வந்து கல்லூரி திறப்பு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக டிசம்பர் 2 இந்த மாதிரியான குறிப்பிட்ட கல்லூரிகள் மட்டும்தான் திறக்கப்படும், மற்ற கல்லூரிகள் இல்லை. ஸோ டிசம்பர் 2 அதனுடைய எப்போ திரும்ப திறக்க போகிறோம் அப்படிங்கிற நியூஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அது திறந்தாலும் 5/11/2020 யூஜிசி பல்கலைக்கழக மானியக்குழு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற வழிகாட்டுதலை சொல்லியிருக்காங்க. அதன்படி தான் வந்து கல்லூரிகளுக்கு திறந்தாங்கன்னா மாணவர்களும் கல்லூரிகளும் அதை வந்து பின்பற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய ஒரு வீடியோ கூட நான் தனியாக செப்பரேட்டாக போட்டிருக்கேன் ஏற்கனவே. அதனுடைய லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பார்த்து கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து டிசம்பர் 1 வரைக்கும் யாருக்குமே ஸ்கூலு காலேஜஸ் இல்லை. அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருங்க, கொரோனா அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள்லாம் மறந்துடுங்க, தீபாவளி கொண்டாடுங்க. அட் த சேம் டைம் ரொம்ப பொதுமக்கள் அதிகமாக கூடுற இடத்துக்கு போகாதீங்க. ஏன்னா தேட்டரும் திறந்துட்டாங்க, ஆனால் திரும்ப மூட போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்துடும் அப்படிங்கிற காரணத்தினால ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஒரு 10 பேர் 5 பேர் இருக்கிற இடத்துலலாம் கூட்டமாக இருக்க வேண்டாம். முகக்கவசம் மாஸ்க் வந்து கண்டிப்பாக போடுங்க. அது சேம் டைம் சானிடைசர் ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, அதே நேரத்தில் சோஷியல் டிஸ்டன்ஸை வந்து கீப் அப் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒருத்தர் நினச்சா வந்து பல பேர்த்தினுடைய உயிரை காப்பாற்றலாம், தொற்று வராமல் தவிர்க்கலாம்
இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்குது. ஸோ அதனால் அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக தீபாவளியில் சோஷியல் டிஸ்டன்ஸோட நீங்கள் சானிடைசர்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டாடணும். ஓகேவா? இதுதான் நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். அட் த சேம் டைம் ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் ராஜசேகர் பாலா EDU யூடியூப் சேனல் மூலமாக நான் வந்து உங்களுக்கு வந்து தீபாவளி வாழ்த்துக்களை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாம் ஹாப்பி தீபாவளி டு ஆல் ஆஃப் அவர் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ வெரி மச். ஜெய் ஹிந்த்.